தேர்தல் வரும்போது கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும். கூட்டணியில் எந்த கட்சியும் நிலையாக இல்லை என்றும் சென்னை திரும்பிய எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழ்நாட்டு பிரச்சனைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் மனு அளித்தோம். மக்கள் பிரச்சனைகளை பேசத்தான் சந்தித்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். இரண்டாயிரத்தி 26 புதிய கணக்கை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தொடங்கும் என சட்டப்பேரவையில் கடம்பூர் ராஜு பேச்சு. அதிமுக தப்பு கணக்கு போடுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். எம்ஜிஆர் ஜெயலலிதா போல் எடப்பாடி பழனிசாமி போடும் கணக்கும் சரியாக இருக்கும் என எஸ்பி வேலுமணி பதிலடி. கோடை காலத்தில் 22,000 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. எந்த தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்குவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். கிரஷர் உரிமையாளர்கள் தன்னிச்சையாக ஜல்லி எம்சான் விலையை உயர்த்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் உரையாற்றிய அமைச்சர் ஏவா வேலு எச்சரிக்கை. எடப்பாடி பழனிசாமி என்ன நிர்பந்தத்தின் அடிப்படையில் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் என தெரியவில்லை. ஏதோ ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்ட அமித்ஷாவை சந்தித்தது போல் தெரிகிறது என்று முத்தரசன் பேட்டி. இயக்குனர் பாரதிராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜின் உடல் தகனம். சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. தனது மகனின் உடலை கடைசியாக பார்த்து கதறி கண்ணீர் விட்ட இயக்குனர் பாரதிராஜா கனத்த இதயத்தோடு மின் மயானத்திலிருந்து வெளியேறினார். மறைந்த நடிகர் மனோஜ் உடலுக்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஓ. பன்னீர்செல்வம், அண்ணாமலை, விஜய் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த நடிகர் மனோஜ் உடலுக்கு தமிழ் திரையுலகினர் கண்ணீர் அஞ்சலி. நடிகர்கள் விஜய் சேதுபதி, எஸ்.ஜே. சூர்யா, அருண் விஜய், சத்யராஜ் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உடல்நலக் குறைவால் காலமான கராத்தே மாஸ்டர் ஷிகான் உசைனி. ஷிகான் உசைனி உடல் மதுரை பெரிய பள்ளியில் நல்லடக்கம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான மார்ச் மாத ஊதியம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரவு வைக்கப்படும். வங்கிகள் வருடாந்திர கணக்கு முடிக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான கல்வி கடன் ரத்து திட்டத்தை அமல்படுத்த தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு. கிராம நத்தம் நிலங்களில் நீண்ட காலமாக குடியிருந்தால் அந்த நிலத்தை அரசு நிலமாகவோ ஆக்கிரமிப்பாகவோ கருத முடியாது. யாரும் குடியிருக்காவிட்டால் அந்த நிலம் அரசுக்கு சொந்தம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. யூடியூபர் சவுக்கு சங்கர் வீடு மீது தாக்குதல் நடத்திய சம்பவம். 5 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரணை. முன்னாள் காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு எதிரான வழக்கு. சிபிஐ விசாரணையை தொடர உச்சநீதிமன்றம் அனுமதி. ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவருக்கு விதிகளை தளர்த்தி இடமாற்றம் செய்த வழக்கு. பாதுகாப்பு அதிகாரியை சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு இடமாற்றம் செய்த உத்தரவை ரத்து செய்தது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. எட்டயபுரத்தில் பாரதியார் இல்லம் சேதமடைந்த நிலையில் சீரமைப்பு பணிகள் தொடக்கம். சுற்றுலா பயணிகள் பார்வையிட வரவேண்டாம் என ஆட்சியர் இளம்பகவத் வேண்டுகோள்.
சுருக்குமடி வலை மீன்பிடி முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மீனவர்கள் வேலை நிறுத்தம். சுருக்குமடி வலையை பயன்படுத்திய பூம்புகார் மீனவர்கள் 7 பேரை சிறைப்பிடித்தது காவல்துறை. பல்லடத்தில் டயாப்பர் தொழிற்சாலை கட்டுமான பணிகளுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு. முறையான ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும் வரை தொழிற்சாலையின் கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்க ஆட்சியர் உத்தரவு. சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவம். முகத்தை துணியால் மூடி தாக்குதல் நடத்திய இளைஞரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை. சாத்தான்குளம் தந்தை மகன் மரண வழக்கில் கைதான முன்னாள் எஸ்ஐ ரகு கணேஷின் ஜாமீன் மனு. ஜாமீன் மனுவை மீண்டும் தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரணையை 2 மாத காலங்களில் முடிக்க கீழமை நீதிமன்றத்திற்கு உத்தரவு. தூத்துக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாதக்கணக்கில் தேங்கியிருக்கும் மழை நீர் பாசி பிடித்து காணப்படுவதால் மாநகராட்சி நிர்வாகம் அகற்ற வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர். பூவிருந்தவல்லி அருகே செங்கற்சூளையில் கொத்தடிமைகளாக இருந்தவர்களை மீட்ட அரசு அதிகாரிகள். ஒடிஷாவைச் சேர்ந்த 48 பேர் மீட்கப்பட்டதாக தகவல். நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் அறிவிப்பு. 4000 எல்பிஜி டேங்கர் லாரிகள் ஓடாது என்பதால் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறை செயலாளர் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கருணை அடிப்படையில் பெண் வாரிசுகளுக்கு மட்டுமே அங்கன்வாடி ஊழியர் வேலை வழங்க முடியும் என்பதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் ஆணை. தெலங்கானாவில் கட்டுமான பணியின் போது இடிந்து விழுந்த பழைய கட்டடம். 7 தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உயிரிழப்பு. ராமநவமி தினமான ஏப்ரல் 6ஆம் தேதி புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் அதிகாரிகள் ஆய்வு. டெல்லியில் தாமரை மலர்ந்தது போல் மேற்கு வங்கத்திலும் விரைவில் தாமரை மலரும். நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. நாடாளுமன்றத்தில் தமக்கு பேச அனுமதி மறுக்கப்படுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஜனநாயக முறையில் அவையை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகிறது. மக்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா குற்றச்சாட்டு. காசா நகரின் முக்கிய பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேறும்படி இஸ்ரேல் ராணுவம் உத்தரவு. தெற்கு பகுதிக்கு செல்லும்படி அறிவுறுத்தல். மயாமி ஓபன் டென்னிஸ் தொடர். அரினா சபலென்கா, ஜாஸ்மின் பயோலுனி அரையிறுதிக்கு முன்னேற்றம்.
மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.